விடு, ஜுரம்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லனா ஜுரம்? அட இல்லப்பா. இல்லையா? ஆனா ஜுரம் இருக்கணுமே. ஏன் என்ன ஸ்கூல்ல லீவ் கேக்குற மாதிரி ஜுரம்னு சொல்ற? சரியா புரிஞ்சுக்கிட்ட. ஜுரம் தான் ரொம்ப பெஸ்ட் தெரியுமா? நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். இட்ஸ் சோ குட். சரி, ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லு. உனக்கு ஜுரம்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது அப்படி சொல்லியிருந்தா ராத்திரி நீ என் கூட வந்து தூங்கி இருக்க மாட்டல. கதவு திறந்திருக்குன்னா 2 பேரும் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எழுந்தாச்சா? டீ சூடான டீ. அடடா, குட் மார்னிங். இல்ல அதாவது காஃபி சூடா இருக்கு. அண்ணி நீங்க தான் பெஸ்ட் அண்ணி. பாத்தியா? தேங்க்யூ. ஜொரனா எவ்வளவு கவனிப்பு பாத்தியா? சாப்பாடு வேணுமா காஃபி வேணுமான்னு முதல்ல நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அண்டர்ஸ்டுட்? உனக்கு எங்க? அது நீங்க குடிங்க, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அட ஆக்சுவலி என்னன்னா அபி, நாங்க 2 பேரும் பல்லவி ரூம்க்கு காஃபி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். அதாவது உங்க ரூம் கதவு திறந்திருந்தது, நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அட இந்தா. இந்த விக்ரம் பையன் இருக்கலாம், எனக்கு ஜொரம் அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல பாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறேன்னு அவனுக்கு மெசேஜ் கூட பண்ணேன். நானும் அட்மிட் ஆக போறேன்னு மெசேஜ் கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்ட எதிரியா? 1 நம்பர் கேப் மாதிரி. உங்க சண்டை பத்தி நான் கேட்க மாட்டேன். சும்மா சின்ன பசங்க மாதிரி யாருக்கு ஜுரம் இருக்கு யாருக்கு வேலை இல்லைன்னு சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மீரா பண்றது கொஞ்சம் கூட தெரியல. எல்லாமே ஸ்பாயில் ஆட போல இருக்கு. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு, அபியோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு. அபியோட மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவளை கட்டுப்படுத்திக்க மாட்டேங்கிறா. அவளுடைய பார்வையை எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. அவளோட பிஹேவியர். காட்ஜி, நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்தணும். நீ இந்த புக்ஸை என் கையில வச்சிருக்க, பேக்ல வைக்கலாம்ல? பேக் வெயிட் ஆயிடும்ல. ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ற. இருக்கு, பட் நான் லைட்டா இருக்கு. ஐ மீன் லைட்டா ஃபீல் பண்றேன். லைட் ஹார்ட்டட், சோ இட்ஸ் ஓகே. நீ ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆயிட்ட, அதனாலயா? இல்ல, ரன்பீர் கோலினால. இன்னைக்கு ரன்பீர் பேர் எடுத்ததும் உன் முகத்துல எப்படி இந்த சிரிப்பு? அப்ப நீ அவன்கிட்ட நேரடியா பேசுனியா? அவளை பத்தி தான் சொல்ல. யார பத்தி? நீ யார பத்தி யோசிக்கிறியோ? ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. எங்கேயோ எதையோ தொலைச்ச மாதிரியே இருக்க. வா, எழுந்து ரெடி ஆகு. ஒழுங்கா என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. நான் இப்ப போய் டாட் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். டாட் கிட்ட சொல்லி நான் பிராச்சிய வேலையை விட்டு எடுக்க போறேன். ஏன் ஏன் கேக்கல? ரன்பீர் அப்செட்டா இருந்தா உனக்கு பரவாயில்லையா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு. மாட்டேன், அதுக்கு அவசியம் இல்ல. அவன் என்கிட்ட பேசலன்னா, இங்க பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், மூட் நல்லா இருக்கு. அவன்கிட்ட போய் கேட்டு நானே தேவையில்லாம அவன்கிட்ட மாட்டிக்கணுமா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்புறம் நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அட, நான் ஒன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல ப்ரோ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற, அதுதான் ப்ராப்ளமே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ கூட ஒரு நிமிஷம் இருக்க முடியல என்னால. நான் முழுசா வெறுக்கிறேன் ப்ரோ அவளை. அவ என்னெல்லாம் சொல்றா தெரியுமா? அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் சரிதான். இங்க பாரு ப்ரோ, இந்த காலத்துல ஒரே ஒரு பொண்ணு தான் உன்னோட லைஃப்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கா. அதனாலதான் உன்னுடைய டாட் அவளை உன் கூட ஒர்க் பண்ண வச்சாரு. எதுக்காக ஜாப்ல வச்சாரு? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீ ஒரு உருப்படாதவன். என்ன? ஐ மீன், அது அவருக்கு தெரியும். அதாவது நீ ஒரு புது ஆள்னு, இந்த வேலைக்கு நீ புதுசுன்னு. அதனாலதான் உன் கூட இருக்கிறவங்க உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்னு அப்பா எதிர்பார்த்திருக்காரு. அப்புறம் ப்ரோ, அவ எது சொன்னாலும் சரி உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றா. இந்த கம்பெனியோட நல்லதுக்காக சொல்றா. ஆனா உனக்கு அவ பேசுறதே பிடிக்கவே இல்லையா? உனக்கு பிடிக்குமா? உன்னை பார்த்தாலே தப்பானவன்ற மாதிரி சொன்னா, அப்புறம் அவ உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னா உனக்கு பிடிக்குமா? என்ன போய் எந்த வேலைக்கும் லாக்கி இல்லாதவன்னு சொல்லிட்டா. உனக்கு சிரிப்பா இருக்குல்ல ஆரியன்? சத்தியமா எனக்கு சிரிப்பு வரல. ஐ எம் ஜஸ்ட் ஷாக்ட். ஐ மீன், ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு இவ்ளோ பேரை வைக்க மாட்டா, ஆனா அவ உனக்கு இத்தனை பேரை வச்சிருக்கா. முதல்ல நான் சொல்றது கேளு. சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. அவ என்ன முரட்டு பையன்னு சொல்றா. அப்ப நான் முரட்டு பையனா? அப்ப ஒரு பையன் இருக்கான, அவன் பேரு என்ன? ரிஷி. அவளுக்கு ஸ்மார்ட்டா தெரியறான். அவன் ரொம்ப சென்சிபிள், ரொம்ப புத்திசாலி. அவனோட ட்ரெஸ்ஸஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மொத்த உலகத்திலே மோசமான ஆள் யார் தெரியுமா? யாரு? எஸ், ரன்பீர் கோலி. நான் தான்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சென்சிபிளும் கிடையாது, அவன் ஒரு பெரிய ஸ்மார்ட்டும் கிடையாது. ப்ரோ, யூ ஆர் ஜெலஸ் ஆன் ரிஷி ரைட்? நானா? அதுவும் அந்த பையனை பார்த்து. அவன் பேர் என்ன, ரிஷியா? நிச்சயமா இல்ல, அவெல்லாம் என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவன். இல்ல ப்ரோ, யூ ஆர் ஜெலஸ். நீ பேசுற பேச்சிலேயே தெரியுது நீ ஜெலஸா இருக்க அப்படின்னு. ஆரியன், உனக்கே நல்லா தெரியும் நான் யார் மேலயும் பொறாமப்பட மாட்டேன். ரன்பீர் கோலி யார் மேலயும் பொறாமப்பட மாட்டான். டேய், இந்த அளவுக்கு நீ ஏன்டா சந்தோஷப்படுற? இந்த ரிஷி யார் வீட்டுக்கு போறான்? இங்கதான் இருக்கானா? இவ்ளோ தூரம் நம்ம வந்துட்டோம், என்ன ஏதுன்னு போய் நம்ம செக் பண்ணிடுவோமே. ரிஷிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்களா? சரி சொல்லியா, என்ன சாப்பிடுற? அண்ணே, என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே, ஏதாவது ஏ கிளாஸ் ஐட்டம். சரி, நான் ஆர்டர் பண்றேன். அப்புறம் பணத்தை எடுத்து ரெடியா வை, என்கிட்ட பணம் இல்ல. என்னென்ன சொல்றீங்க? என்கிட்ட எதுனா பணம்? இப்ப கடன் சொல்லி ஆர்டர் பண்ண முடியும்? அப்ப நான் தனியா போய் சாப்பிடணுமாண்ணே? நான் தான் பணம் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. என்கிட்ட மட்டும் எங்க இருந்து பணம் வரும்? ஓ கடவுளே, பெரிய டென்ஷன் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. வெறும் 1000 ரூபாய் தான் நான் வச்சிருக்கேன். இப்பதான் பணம் இல்லைன்னு சொன்ன. சாப்பிடுறதுக்கு என்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது. உன் அண்ணிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அச்சோ கடவுளே, இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. செம்ம ஐடியா. என்னது? என்னன்னு என்கிட்ட கேட்காத தம்பி, எப்படின்னு கேளு. எப்படி எப்படி? இங்க பாரு, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ நான் உங்களை பார்க்க வந்தியா? என்னையா? உங்களை தான் பார்க்க வந்தேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அது வந்து ஐ மீன், நான் செஞ்ச தப்ப நான் நல்லா உணர்ந்துட்டேன். அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். மன்னிச்சிருங்க. அதான் மார்க்கெட்லயே மன்னிப்பு கேட்டுட்டியே, அப்புறம் இங்க எதுக்கு வந்த? சரி சரி கிளம்பு. சரிதான் ஆண்டி, ப்ளீஸ் கேளுங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கா? என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். நீ உள்ள வாமா, உள்ள வந்து உட்காந்து உள்ள பேசு. எதுக்காக? இங்கதான் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு உள்ள வரணும்? இப்ப இந்த தெருவுக்கே தெரியணுமா? என்ன பேசணுமோ உள்ள உட்காந்து பேசலாம். நீ வாமா, வா. வாங்க. அவர் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல் ரைட். திஷா, திஷா இங்க என்ன பண்றா? ஹலோ, ரிசப்ஷன்ல திஷான்னு யாராவது வெயிட் பண்றாங்களா? எஸ் சார். அவங்கள என் கேபினுக்கு அனுப்புங்க. அண்ணா சார், அவங்க மிஸ்டர் மேராவை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே. மிஸ்டர் மெக்ரா தான் அவருக்கு பதிலா அவருடைய விசிட்டர்ஸை சந்திக்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அவங்கள மெக்ரா கேபினுக்கு அனுப்புங்க, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க இவர் கூட போங்க. இவர் அவரோட கேபின்ல விட்டுருவாரு. தேங்க்யூ. உட்காருமா ப்ளீஸ். ஆக்சுவலா அன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தது. ஐ நோ, நான் அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இல்ல நான் உங்ககிட்ட நல்லபடியா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு. அப்புறம் நான் உங்களை பத்தி விசாரிச்சேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு. அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சது நானு. அதான் நானே இங்க வந்தேன். ஹவ் ஸ்வீட். சரிதம்மா, கோவத்தை மறந்துட்டு இவளை கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். பாட்டி, நீங்க என்னோட புக்கை பாத்தீங்களா? அந்த புக். நீயா? நீ இங்க? உனக்கு உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா? ஆக்சுவலா நாங்க ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அப்புறம் ஒரே கம்பெனில இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். ஹவ் நைஸ்.
இப்ப இவ உங்க ரிஷியோட ஃப்ரெண்ட், நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா மன்னிச்சு தானே ஆகணும். உன்னை மன்னிச்சிட்டேம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல நான் சண்டை போட்டப்போ நீங்க ரொம்ப அழகா எனக்கு புரிய வச்சீங்க. சண்டையா? அட ஆமா, இவ அந்த பொண்ணுதான். நான் உனக்கு கூட அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, கீழே இடிச்சு தள்ளிட்டு அப்புறம் என்ன வயசானவ கிழவி அப்படி இப்படி சரி சொன்னாங்க. விடுங்களேன், நடந்த விஷயத்த திருப்பி எதுக்கு பேசிக்கிட்டேன். ஒண்ணு பண்றேன், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அவ காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டா. வீட்ல போடுற டீ மட்டும் தான் குடிப்பேன். தேங்க்ஸ். ஓகே ஓகே, இதோ வந்துடுறேன். இவங்க தான் உன்னோட பாட்டியா? ஆமா. இங்கதான் இருக்கியா? அட அவன் என் பேரன்னா அவன் என் வீட்டுல தானே இருக்கணும், பின்ன ஹோட்டல்ல இருப்பானா என்ன? நீங்க மாமா இல்லையா? நான் அவரை பார்க்க தான் வந்தேன். அவர் இங்க இல்ல. அப்ப என்ன இங்க வர சொன்னது யாரு? நான் தான். ஏன்? பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? மறுபடியும் என் லைஃப்ல ஏதாவது கமெண்ட் பண்ணணுமா? கேள்வி கேட்கணுமா இல்ல சஜஷன் கொடுக்கணுமா? எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? நான் கன்ஃபெஷன் பண்ணணும். எப்படிப்பட்ட கன்ஃபெஷன்? இங்க பாரு திஷா, எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு உன்னுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கோ இல்ல உன்னை கேள்வி கேட்கறதுக்கோ எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. தேங்க் காட் என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கே. இத பத்தி யோசிச்சு நொந்து போயிட்டேன். நீ என்ன நினைச்சு என் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றேன்னு தெரியல. குட், கிளியரா புரிஞ்சுக்கிட்டதுக்கு. திஷா ப்ளீஸ். திஷா, நான் எப்போதும் உன்னை சீட் பண்ணது கிடையாது. நீங்க வரதா இருந்தா எங்க கூடவே வந்திருக்கலாம்ல. ஆண்டி, நான் பூரப் சருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்தேன். திஷா, இந்த ஆனிவர்சரி எங்க 2 பேருக்கும் தான். சோ நீ 2 பேரையும் விஷ் பண்ணணும்ல. ஹாப்பி ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நேரடியா பார்க்கும்போது நல்லவனா தெரிஞ்சீங்க, திரும்பி பார்க்கும்போது ஏமாத்துக்காரனா தெரியுறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இந்த வேதனையில இருந்து ஒவ்வொரு தடவையும் வெளியே வரதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் அதே பள்ளத்துல தள்ளி விடுறீங்க. ஏன் இதெல்லாம்? இது எந்த மாதிரியான கன்ஃபெஷன்? ஒருவேளை நீங்க என்ன சீட் பண்ணலனா நம்ம எதுக்காக பிரிஞ்சிருக்கணும் சொல்லுங்க? நீங்க என்ன சீட் பண்ணலனா நான் இருக்க வேண்டிய இடத்துல ஆலியா எதுக்காக இருக்கணும்? ஓகே, இது எல்லாமே என்னோட தப்பாவே இருக்கட்டும். நான் என்ன பார்த்தனோ அது நான் தப்பா பார்த்துட்டேன். எல்லாமே என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும். ஆனா நீங்க எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன மாதிரி ஏன் நீங்களும் சிங்கிளா இல்ல? எனக்கு என்னமோ நீங்க வெயிட் பண்ண மாதிரி தெரியுது. எப்ப திஷா போவா, எப்ப ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் உண்மைதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புவாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்க ஒன்னா இருக்கிறது இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடுறது, இது நீங்களாவே யோசிச்சு எடுத்த டெசிஷன். இது நீங்க மாமாவை பாத்தீங்களா? அக்காவை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. He hasn't moved on.
இப்பவும் அவங்கள அவரு அவ்வளவு விரும்புறாரு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு பொண்ணும் அவளோட புருஷன் அவளோட காதல் அவ கூட இல்லைனாலும் எல்லாத்தையும் விட பெரிய வலி எதுன்னா தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது தான். வேண்டாம் ப்ளீஸ், எதுவும் பேசாதீங்க. நான் உன்னை ஏமாத்தல, உன்னை சீட் பண்ணலன்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தா இப்படி சொல்லிருக்க வேண்டாம். அதுக்கு வேற வழி இருக்கு. எதுக்காக போய் சொல்லி என்ன இங்க வர வச்சீங்க? இன்ஃபேக்ட் மறுபடியும் எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ நோ நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் நான் சொன்னதையே ரிப்பீட் பண்ண வைக்காத. என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு ஒண்ணும் புரியல ரிஷி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க வந்தது எந்த கோ இன்சிடென்ட்டும் கிடையாது. நான் எங்க இருக்கேன்னு, அதுவும் நான் யார் கூட இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நோ, போதும் பேச்சை நிறுத்து. எதுவும் வேலைக்காகாது. எது நடக்கணுமோ பழையபடி எதுவுமே நடக்காது. ஐ நோ ரிஷி, நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துருச்சு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, மறுபடியும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாம எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஐ மீன் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் பேசதானே செய்வேன். அதனால நான் உன்னை பார்க்கும்போது எதுவும் பேசாம போக முடியுமா? கம் ஆன் ரிஷி, ஒன் சைடு லவ் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்காத. நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அப்புறம் மறந்துடாத, நான் தான் உன்னை விட்டுட்டேன், நீ என்ன விடல. அப்புறம் என்னோட மனசுல உனக்காக எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. சோ ரிலாக்ஸ். இனிமேல் நம்மளோட பாஸ்ட் ரிப்பீட் ஆகாது. ஓகே? அப்பனா இங்க இருந்து போயிடு. நானும் போகணும். ஒருவேளை யாராவது நம்மள இப்படி பார்த்துட்டாங்கன்னா தப்பா வேற புரிஞ்சுப்பாங்க இல்ல? பாய் ரிஷி. இல்ல மிஸ்டர் ஹோஜா, நான் அந்த டீலை கேன்சல் பண்ணவே இல்ல. நான் என்னைக்குமே என் கிட்ட வர ஒர்க்க நான் விடவே மாட்டேன். உஷன்னா என்ன அர்த்தம்? இத கொடுங்க. இந்தாங்க. பல்லவி, ஏன் இப்படி பண்ற? இது உனக்கு தப்பா தெரியலையா? தப்பா தெரியலனா நேரா சொன்னா புரியாத போது நான் இப்படிதானே சொல்லி ஆகணும். கரெக்ட்டா சொன்னீங்க. மனைவினா இப்படிதான் இருக்கணும், இல்லனா பதிலே இல்ல. வாப்பா, நண்பன்னா ஒன்ன மாதிரி தான்டா இருக்கணும். வாடா நண்பா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உன்னை மிஸ் பண்ணல. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். நானும் தான். ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படி என்னப்பா நான் பண்ணேன்? கற்பூர வாசனை தெரியுமா? கழுத மாதிரி கான்ட்ராக்ட் கிடைச்சோன்னு காணாம போயிட்டேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இன்டைரக்டா உன்னை கழுதன்னு சொன்ன மாதிரி தான். அதான் பழமொழியை சேஞ்ச் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? எங்க காணாம போயிட்ட? அட நான் என்னன்னு சொல்றது நண்பா, எனக்கு டைமே கிடைக்கல. நீ ரொம்ப நல்லா சமாளிப்பேன்னு தான் எனக்கு தெரியுமே. அத நான் பார்த்து தானே ஆகணும், இல்லன்னா பேர் கெட்டு போயிடும். ஒண்ணு இல்ல 1000 ஈவென்ட்ஸ் என்னால சமாளிக்க முடியும். அந்த நம்பிக்கை உன் மேல நிறையவே இருக்கு. அதனாலதான் சொல்லாம கொள்ளாமையே கிளம்பிட்டேன். அபி, டோன்ட் லிசன் டு ஹிம், ஓகே? இவர் எப்பவும் இப்படிதான். ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மள எப்படியாவது சரி கட்டிடுவாரு. நம்மள சரி கட்டுறேன்னு சொல்லி கோவத்தை உண்டாக்கிடுவாரு. அவரு நல்லவர் நினைச்சிடாதீங்க. நோ சான்ஸ், நெவர். நட்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கோபம் ஒரு பக்கம் இருக்கும். முதல்ல நட்பு, அப்புறம் அதுக்கப்புறம் கோவத்தை காட்டுவேன். இதுதான் காரணம். இதுக்காக தான் நான் சொல்லாம கொள்ளாமையே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அமைதிக்காக. இந்த வீட்டுல யாருமே என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். பல்லவி காதுல விழுந்ததா? வீட்டுல இவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையா? சாந்தியை தேடி வெளியில போனானா? சாந்தியை தேடி. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சாந்தி அப்படின்னா யார் இந்த சாந்தி? சொல்லுங்க. பல்லவி, சாந்தின்னு யாருமே இல்ல. சாந்தினா பீஸ் ஆஃப் மைண்ட். சாந்தி, இதயத்தின் சாந்தி. இதயத்தின் சாந்தி. இதயம் உன்னோடதுன்னா அதுல இருக்கிற சாந்தி யாரு? இப்ப வீட்டுல அவனே பப்ளிக்கா சொல்றான் நான் என்னோட சாந்தி கிட்ட போறேன்னு. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? அப்படியே நீங்க இவனுக்கு இவ்வளவு பெரிய பெரிய பசங்க இருக்காங்க, ஆனா இவன் சாந்தியை தேடிக்கிட்டு போறான். நல்லா போட்டு கொடுக்குற. மனசுல இருக்கிற சாந்தியா தான் சொன்னேன். அந்த சாந்தியை சொல்லல. மனசுல இருக்கிற சாந்தி அந்த சாந்தி ஒண்ணுதானே. முதல்ல மனசுல இருக்கிற சாந்தியை பத்தி தான் சொன்னேன். எனக்கு எந்த சாந்தியை பத்தியுமே தெரியாது. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல நீ குறியா இருக்க. என்ன பண்றீங்க நீங்க? இதெல்லாம் தூக்கி அடிக்காதீங்க. விக்ரம், நாட்டிலோஸ். Sorry. Hey, don't throw. இங்க பாரு, வீசாதன்னு சொல்றல, போதும். குட் பாய்.
எழுந்து நெல்லு விழுந்துருவா. ஐ எம் லீவிங் யூ. குட். ஐம் சாரி, நான் அவசரத்துல I'm sorry. இருக்கேன். எதுக்காக வீசுற? நான் இப்ப வந்துடுறேன். ஏன் அப்படி பாக்குற? அது வந்து உன் கண்ணுக்கு தெரியலையா?